ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் தனுஷ் சொல்லியிருந்தாரு ஆமா தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாரு. திரும்ப வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா ஆமா. இப்ப வைராஜாவையோட ஆடியோ ரிலீஸ் வந்து இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. ஓகேயா? அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ வந்து தனுஷ் இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த படத்துல யார் ஆக்சுவலா நடிக்கிறாங்கன்னா கௌதம் கார்த்திக் இருக்காரு இல்லையா, அவரும் பிரியானந்தும் தான் நடிக்கிறாங்க. இவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லிதான் இப்ப பேச்சு வந்துச்சு. ஆக்சுவலா அவரும் கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு. என்ன கெஸ்ட் ரோல் பண்றாரு அப்படிங்கறதா இங்க விஷயமே. இப்ப ஆர்யா கூட நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, வேற வேற கெட்டப்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா வைராஜாவை படத்துல வந்துட்டு ஏற்கனவே இவர் நடிச்ச ஒரு கேரக்டர்ல தனுஷ் வந்து கெஸ்ட் ரோல் பண்றாரு. இவர் ஏற்கனவே படங்கள்ல நடிச்சிருப்பாரு தெரியுமா? இப்ப யாரடி நீ மோகினில வந்து வாசுவா நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துல நடிச்சிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி விஐபில பார்த்தேன்னா வந்து ஒரு டைலாக் சொல்லுவா தெரியுமா, ராகவனை நீ வந்துட்டு கெட்டவனா பாத்திருப்ப, நல்லவனா பாத்திருப்பே, அப்படிலாம் டைலாக் சொல்லுவா தெரியுமா? அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. என்னன்னா கொக்கி குமார். இந்த கண்டுபிடிச்சிட்டியா? புதுப்பேட்டையில நடிச்சிருக்காரு இல்லையா கொக்கி குமார்னு ஒரு கேரக்டர்ல. சோ அதே கேரக்டர்ல தான் இந்த படத்துல வந்து அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காராம். ஓகேயா? அவருக்கு வந்து எப்படி வந்து என்ட்ரி சீன்னு வச்சுக்கோயேன், சீனு ஒரு கார் பறந்து வருமா, அந்த கார்ல இருந்து இறங்கி இப்படி கண்ணாடியை தூக்கிட்டு நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் குமார், கொக்கி குமார். ஆமா கொக்கி குமார் அப்படின்னு வரோம். அத வந்துட்டு அவரு எடுக்கும் போது ஒன்னும் தெரியல. பட் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. இல்ல அப்படி இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் திரும்ப வந்துட்டு அதே கேரக்டர்ல வந்து என்ன பாக்குறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. புதுப்பேட்டை 2 எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்ல. இத ப்ராபபிலி எடுக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். அத சொல்லிட்டு அவரே வந்து கண் கலங்கி பேசிட்டாராம். என்னோட கேரக்டர் வந்து நான் நடிச்ச படங்கள்ல என்னோட ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நமக்கே வந்து கொக்கி குமார்னும் போது அந்த ஒரு ஜோஷ் வந்தது, ஏய் கொக்கி குமார் வராரா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இல்லையா? சோ கூடிய சீக்கிரத்துல வந்து வைராஜாவைய தொடர்ந்து அவர் புதுப்பேட்டை 2 கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.